ஹாய் மை ஸ்வீட் ஹோம் ஃபேமிலி, எல்லோரும் சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, லியோனாவோட பர்த்டேக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க டேடி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமைஸ்டு சாக்லேட் ராப்பிங் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாமையே இருக்கலாம். சரி, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இது வீடியோவை எடுத்து போட்டேன். இது டிசைன் அவங்க டேடி தான் பண்ணி பிரிண்ட் அவுட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சாக்லேட் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கிட்கட் சாக்லேட் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் தான். இது 410 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஹோல்சேல் கடையில் வாங்கினனால 390 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைனிங் பண்ணுற ஒரு சிசர் வேணும். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் ராப்பிங் அந்த ஸ்டிக்கர் ஒன்று வேணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். இந்த கிட்கட் சாக்லேட்டோட பாக்ஸில் பார்த்திங்கனாக்கா ஒரு 45 சாக்லேட் இருந்துச்சு. ஆனால் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 50 இருந்துச்சு. ஒரு 5 மட்டும் மீந்துருச்சு. மீதி எல்லாமே நாங்கள் ஒட்டி அழகாக கட் பண்ணி வச்சிட்டோம். லியோவுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அவள் பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். ஆனால் அவள் டியூஷன்லேருந்து வரும்போது தான் அவங்க டேடி வந்தார் வாங்கிக்கிட்டு. அதனால் கண்டுபிடிச்சிட்டா. சரி வா, நீயே நானும் சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் லியோவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து அந்த வேலையில். இதை பார்த்ததுமே லியோவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னோடய ஃபோட்டோ போட்டு நேம்லாம் போட்டு ஹாப்பி பர்த்டே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1100 ருபீஸ் ஆச்சு. ஆனால் அவள் மூஞ்சில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ ஹாப்பியாக இருப்பா அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். ஆனால் குழந்தைங்களுக்கு இதுவே இவ்வளோ பெரிய விஷயமாக எடுத்துக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அவங்கள சந்தோஷப்படுத்துறது தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். இதை அவங்க எதிர்பார்க்கல, இருந்தாலும் நம்ம செய்யும் போது அவங்களுக்கு அதில் உள்ள சந்தோஷத்தை நாம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு பர்த்டே, அதாவது அந்த குழந்தை குழந்தையாக இருக்கும்போது, குட்டி குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தெரிய போகிறதில்ல. அதாவது ஃபோட்டோவில் பார்த்தாலுமே கூட இந்த மாதிரி பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்த்து சிரிப்பாங்களோ தவிர அந்த சந்தோஷத்தை நாம் பார்த்து ரசிக்க முடியாது. ஆனால் இந்த ஏஜில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அது ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனே இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் அதை ஃபீல் பண்ணினேன். கிட்கட் சாக்லேட்டுன்னு இல்லை, இது மாதிரி ஏதாவது மேலே ஒரு கவர் இல்லாமல் இந்த மாதிரி உள்ள சாக்லேட்குள்ளே இந்த மாதிரி எந்த கவர் இருக்கோ அந்த சாக்லேட் கூட வாங்கிட்டு நமக்கு தேவையான டிசைன் போட்டு பாப்பா ஃபோட்டோ போட்டு என்ன நேம் எழுதணுமோ எழுதிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அழகாக இந்த மாதிரி வந்துடும். பார்க்கவே அவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, அந்த கிட்கட் சாக்லேட்டோட கவரை பிரிச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற ஸ்டிக்கரை அந்த சாக்லேட்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் அந்த டிசைனிங் சிசர் இருக்குல்ல அதில் 2 ஓரமாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு அழகான ஒரு சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே எல்லா சாக்லேட்டுமே போட்டு முடிச்சிட்டேன். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது, செய்ய முடியல, பாப்பாவுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறோன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன். லியோனாவுக்கு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ 6 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவளுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சிட்ருப்பான். இந்த வேலைன்னு இல்லை, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. என் கூட எல்லா வேலையிலையுமே ஜாயின் பண்ணிப்பாள், நான் செய்யட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அவள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்ட்டு செய்யன்னு தான் சொல்லுவேன். நீட்டாக செய்வாள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு ஃபோட்டோ அதாவது வீடியோ எடுக்கிறோம்ல, நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவ்வளோ நீட்டாக ஒரு ஷாட் எடுத்திருந்தா. நான் கூட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், குழந்தைங்க முன்னாடி நம்ம நல்ல விஷயங்கள் நல்ல வார்த்தைகள் அதெல்லாம் பேசி அவங்களுக்கு இந்த வயசில் நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். லியோனா முன்னாடி நாங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னாக்கா அதை எங்ககிட்டே கொஸ்டின் கேட்பா. ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்க, ஏன் இந்த மாதிரி இப்படி இருக்கணுமா, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பான். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்பவே மெச்சூரிட்டியாக இருக்காங்க, அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், குழந்தைங்க முன்னாடி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதுதான் அவங்க மனசில் பதியும். ஒரு 3/4 சாக்லேட் வரைக்கும் லியோனா என் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு போனால், சரி நீ போய் படுத்துக்கோ அம்மா வரேன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. நானே எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டி அழகாக கட் பண்ணிவிட்டு
எடுத்து பாக்ஸ்லேயுமே அடுக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.